எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கடன் பிரச்சனையினால சிக்கி இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறீங்களா? இனி வாழவே பிடிக்கல, இந்த கடன் எனக்கு தலைக்கு மேல அவ்வளவு பார சுமையா இருக்கு, இந்த கடனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியல, இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் என் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, என் பிள்ளைகள் பிரிஞ்சுட்டாங்க, இன்னைக்கு நான் இருக்க இடம் இல்லாதபடி ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி யாராவது இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? என்ன நம்ப கூடாது, ஏசப்பாவை நம்புற பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை. ஏன்னா ஏசப்பா இந்த மாசத்துல உங்க கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கையா இருந்து ஜெபத்துல கலந்து கொண்டு தேவனுக்கு பயந்து உத்தமமா இருந்து இனிமேல் கடன் வாங்காதபடி உங்களை தாழ்த்தினா கர்த்தர் நிச்சயமா உங்க கடன்களை பாருங்க, உங்க கடன் பிரச்சனைகள் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏன்னா வசனம் சொல்லுது, படிங்க. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்ப வருவார்கள். 13வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த தக்களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஏசப்பா சீக்கிரமா உங்க துக்கத்தை நீக்க போறாரு. சீக்கிரமா கடன் பிரச்சனை மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களை வீட்டு வாசல வந்து அவமானப்படுத்துறாங்கல்ல, உங்க கணவரை அவமானப்படுத்துறாங்கல்ல, உங்க பிள்ளைகளை அவமானப்படுத்துறாங்கல்ல, இன்னைக்கு நீங்க மறிக்கலாமான்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சிந்தைகள் உங்களை விட்டு நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் நிரப்பட்டும். அதுபோல மரண கட்டுகள், துரைத்தனங்கள், அந்தகார சங்கிலிகள், அதுபோல பயங்கள், அது எல்லாம் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களை விட்டு நீக்கி போடுவாரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. இந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்க, ஊழியத்தை தாங்க, அதுபோல பாருங்க சபைகளை தாங்க கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பயன்படுத்த போறாரு. சோர்ந்து போகாதீங்க. இந்த 31வது அதிகாரத்துல 16, 13 அந்த அதுபோல 17 இந்த 3 வசனங்களை படிங்க. எரேமியாவுல கர்த்தர் உங்களோட பேசுவாரு. இந்த சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் இதுல கமெண்ட்ஸ் பண்றீங்களோ, கடன் பிரச்சனை நிமித்தம் இன்னைக்கு மரண பயத்துக்குள்ள இருந்து யாரெல்லாம் இன்னைக்கு இதுல இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய பாருங்க விண்ணப்பத்தை தெரிவிக்கிறீங்களோ, எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை செய்வாரு. என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனையின் மூலமாய் ஆண்டவரே இந்த கமெண்ட்ஸ்ல விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விண்ணப்பம் போட்டு ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கிறாங்களோ, இந்த காலை வேளையில உங்களுடைய கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அங்க இருக்க தடைகள் உடைக்கட்டும், மரண பயங்கள் நீங்கட்டும், மரண தற்கொலை எண்ணங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகிட்ட விலகட்டும்ப்பா. ஆண்டவரே இந்த கடன்களை மாற்றி இந்த பிள்ளைகளை அநேகருக்கு கொடுக்க, ஊழியத்தை தாங்க, சபைகளை தாங்க நீங்க பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்கப்பா. எங்களை தாழ்த்துறோம். நீங்க அப்படியே செய்ய போறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வாரு?